சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் இன்று தமிழ்தாய் வாழ்த்திற்கென தனி தீர்மானம் முதலமைச்சர் விஜய் கொண்டு வந்துள்ளார். அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து முதலில் கட்டாயம் பாடப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இன்று தனி தீர்மானத்தை கொண்டு வந்துள்ளார். இந்த தீர்மானத்தின் மீதான விவாதம் நடைபெறுகின்றது. இந்த விவாதம் நிறைவடைந்ததுமே சட்டமன்றத்தில் தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு அரசியலில் நாளுக்கு நாள் களம் சூடாகி வரும் வேளையில் நாம் தமிழர் கட்சியின் மாநில நிர்வாகி ஒருவர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவு தமிழ் தேசிய இயக்கங்கள் மற்றும் அரசியல் அவதானிகள் மத்தியில் மிகப்பெரிய புயலை கிளப்பியுள்ளது. நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்காதவன் தமிழ் தேசியவாதியாக கூட இருக்கலாம். ஆனால் நாம் தமிழர் கட்சியை எதிர்ப்பது தமிழ் தேசியம் கிடையாது எனவும், நாம் தமிழர் கட்சியை எதிர்ப்பவர்கள் அனைவருமே தமிழ் தேசியத்தின் எதிரிகள் மற்றும் தமிழினத்தின் துரோகிகள் என்று அக்கட்சியின் சார்பில் பகிரப்பட்ட கருத்துதான் இந்த மொத்த சர்ச்சையைக்கும் வித்திட்டுள்ளது. தூத்துக்குடியில் நடைபெற்ற அதிமுக பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் மற்றும் நடிகை த்ரிஷா குறித்து முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் பேசிய அநாகரிக பேச்சு சமூக வலைதளங்களில் பெரும் புயலை கிளப்பியுள்ளது. காவிரி நீர் போன்ற மாநிலத்தின் முக்கிய பிரச்சனைகள் குறித்து விவாதிப்பதை தவிர்த்துவிட்டு பொது மேடையில் தனி நபர்களின் வாழ்க்கையை கொச்சைப்படுத்தி பேசியிருப்பது அரசியல் வட்டாரத்திலும் பொதுமக்கள் மத்தியிலும் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நிகழ்ச்சியில் பேசிய ஆர்.பி. உதயகுமார், தமிழகத்தில் காவிரி பிரச்சனையை விட அன்னி த்ரிஷாவிற்கே ஆளுங்கட்சியும் எதிர்க்கட்சியும் சண்டை போட்டுக் கொள்கின்றன என கூறி தேவையில்லாத சர்ச்சையை கிளப்பியுள்ளார். மேலும் சட்டசபையில் முதலமைச்சர் விஜய் அமர்ந்திருக்கும் விதத்தை கிண்டல் செய்தவர், சுற்றியிருப்பவர்கள் என்ன கூறினாலும் தனது கவனத்தில் த்ரிஷா மட்டுமே இருப்பதாக கூறி கூட்டத்தினரின் கைத்தட்டலை பெற மலிவான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். அரசியல் லாபத்திற்காகவும் தற்காலிக கைத்தட்டல்களுக்காகவும் ஒருவரின் தனிப்பட்ட வாழ்வை மேடைகளில் தவறாக சித்தரிப்பதை மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என இணையவாசிகள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இச்சம்பவம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள தமிழக வெற்றிக் கழகத்தினர், இது அதிமுகவின் அரசியல் வீழ்ச்சி மற்றும் ஆற்றாமையின் வெளிப்பாடு என்று விமர்சனம் செய்துள்ளனர். தாவேகாவின் எழுச்சியால் அதிமுகவின் வாக்கு வங்கி சரிந்து வருவதாகவும், முக்கிய நிர்வாகிகளும் எம்எல்ஏக்களும் தாவேகாவை நோக்கி படையெடுப்பதால் ஏற்பட்ட பயத்தின் காரணமாகவே ஆர்.பி. உதயகுமார் இதுபோன்ற தரங்கெட்ட விமர்சனங்களை முதலமைச்சர் மீது வாரி இறைப்பதாக அவர்கள் பதிலடி கொடுத்துள்ளனர். சென்னையை பூர்வீகமாக கொண்ட பிரவீன் சக்கரவர்த்தி பொருளாதார வல்லுநராகவும் தரவு மேலாண்மை ஆய்வாளராகவும் அறியப்படுபவர். பிட்ஸ் பிலானியில் பொறியியல் கல்வியும் அமெரிக்கா பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்தின் வார்டன் பள்ளியில் MBA பட்டம் பெற்ற பிரவீன் சக்கரவர்த்தி பிரபல IBM, மைக்ரோசாஃப்ட் உள்ளிட்ட நிறுவனங்களிலும் பணியாற்றியுள்ளார். இவர் ஒரு சிறந்த பொருளாதார நிபுணரும் கூட என்றும் தன் அமைச்சரவையில் இருந்தால் நல்லது என தமிழக முதல்வர் விஜயும் விரும்புவதாக சொல்லப்படுகிறது. காங்கிரஸ் தரப்பிலிருந்து இருவர் இப்போது அமைச்சர்களாக உள்ளனர். இதில் ஒருவருக்கு பதிலாக பிரவீன் சக்கரவர்த்தி அமைச்சராக வாய்ப்பு உள்ளதாகவும், MP பதவியை ராஜினாமா செய்து தற்போது காலியாக உள்ள ஒரு சட்டசபை தொகுதியில் போட்டியிடவும் தயாராக பிரவீன் உள்ளதாக தகவல் வெளியானது. சென்னை வேளச்சேரியில் நடைபெற்ற திமுக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் VCK நிர்வாகியுமான ஆலூர் ஷாநவாஸ், அரசியல் மாற்றங்கள் நிகழ்ந்திருந்தாலும் தங்களது கொள்கையில் எந்த மாற்றமும் இல்லை என தெரிவித்துள்ளார். கனடா நடப்பாண்டின் முதல் 6 மாதங்களில் 3323 இந்தியர்களை நாடு கடத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கனடா அரசு தனது குடியேற்ற விதிகளை மிக தீவிரமாக பின்பற்றி வருகிறது. அதன்படி குடியேற்ற விதிகளுக்கு கீழ்ப்படியாதது, விசா காலம் முடிந்த பிறகும் சட்டவிரோதமாக தங்கி இருப்பது, போலி விசா மற்றும் ஆவண மோசடிகள், மறுக்கப்பட்ட அகதி அல்லது புகலிட கோரிக்கைகள், தற்காலிக ஊழியர்கள் மற்றும் சர்வதேச மாணவர்களின் எண்ணிக்கையை குறைக்க மேற்கொண்டு வரும் புதிய கட்டுப்பாடுகள் காரணமாக ஏராளமானோர் நாடு கடத்தப்பட்டு வருகின்றனர். கடந்த 5 ஆண்டுகளில் மெக்சிகோ நாட்டினரே இந்த பட்டியலில் முதலிடத்தில் இருந்துள்ளனர். இந்திய நாட்டினர் 2வது இடத்தில் இருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரபல யூடியூப் ஒன்றிற்கு பேட்டியளித்த முதலமைச்சர் விஜயின் மகன் ஜேசன் சஞ்சய், என் தாயார் இலங்கையின் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர் என்றும், இலங்கையில் பிறந்து வளர்ந்தவர், வட இலங்கையில் அங்குள்ள மக்கள் தமிழ்தான் பேசுவார்கள், என் அம்மாவும் தமிழ்தான் பேசுவார் என்றும், அம்மா பிறந்தது அங்கேதான், ஆனால் பிறகு அவர்கள் வெளிநாட்டில் குடியேறிவிட்டனர், தற்போது இலங்கை செல்லும்போது எனது தாத்தாவிற்கு சொந்தமான சொத்து மட்டுமே அங்கு இருப்பதாகவும், அதுதான் எங்களுக்கு கிடைத்திருக்கும் ஒரே நினைவாக அங்கு உள்ளது என்று தெரிவித்துள்ளார். மேலும் இலங்கைக்கு செல்வது எப்போதுமே எனக்கு ஒரு மகிழ்ச்சியான அனுபவமாக இருக்கும் என்றும், இந்த படத்திற்காக கூட இலங்கையில் படப்பிடிப்பு நடத்த முயற்சி செய்தோம் எனவும், அதற்காக லொகேஷன் சென்று பல இடங்களை பார்த்ததாகவும், ஆனால் சில தவிர்க்க முடியாத காரணங்களால் அங்கு படப்பிடிப்பு நடத்த முடியாமல் போய்விட்டதாகவும், இருந்தாலும் எதிர்காலத்தில் இலங்கை எவ்வளவு அழகான நாடு என்பதை திரையில் காட்ட வேண்டும் என்பது என்னுடைய மிகப்பெரிய ஆசை என்று ஜேசன் சஞ்சய் அந்த பேட்டியில் தெரிவித்துள்ளார். இயக்குநராக தடம் பதித்துள்ள ஜேசன் சஞ்சய் தனது தாய் வீடான இலங்கை குறித்து பேசியுள்ள இந்த தகவல்கள் தற்போது இணையதளங்களில் வைரலாகி வருகின்றன.
சட்டமன்ற தேர்தல் முடிவிற்கு பிறகு அதிமுகவில் குழப்பம் ஏற்பட்டு அக்கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் உள்ளிட்ட எம்எல்ஏக்கள் போர்க்கொடி தூக்கியுள்ளனர். 1991 ஜே முதலமைச்சரான போது திமுகவிலிருந்து கருணாநிதி மட்டும்தான் ஜெயித்தார் என்றும், ஆனால் அவரும் அவைக்கு போறதை தவிர்த்துவிட்டு எம்எல்ஏ பதவியையே ராஜினாமா செய்து விட்டதாகவும், அதே மாதிரி 1996லையும் 2006லையும் மாறி மாறி ஆட்சிக்கு வந்தபோது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறவர்கள் சட்டசபைக்கு வருவதே கிடையாது எனவும், வந்தாலும் அட்டெண்டன்ஸை கையெழுத்து போட்டுவிட்டு உடனே எஸ்கேப் ஆயிடுவாங்க என்றும், இதனால் சட்டமன்றத்தில் நேருக்கு நேர் விவாதிக்கின்ற சுவாரஸ்யமே இல்லாமல் போய்விட்டதா அனைவரும் வெளியிலேயும் பொது மேடையிலும் தான் மாறி மாறி பேசிக்கொள்வார்களே தவிர சட்டமன்றத்திற்குள் காரசாரமான விவாதங்கள் நடைபெறாது எனவும், ஆனால் தற்போது காலம் டோட்டலாக மாறிவிட்டதாகவும் பாருங்கள், இப்போதைய முதலமைச்சரும் எதிர்க்கட்சி தலைவரும் தினமும் தவறாமல் சட்டமன்றத்திற்கு வந்து விடுவதும், சபை ஆரம்பிக்கின்றதிலிருந்து முடிகின்ற வரையும் சீட்டை விட்டு எழாமல் உட்கார்ந்து மொத்த விவாதத்தையும் கவனித்து வருவதும், இதுதான் உண்மையான ஆரோக்கியமான அரசியல் எனவும், அவர்களுக்குள் அனல் பறக்கின்ற விவாதங்களும் விமர்சனங்களும் இருந்தாலும் சபைக்கே வந்து முழுசாக உட்கார்ந்து மக்களோட பிரச்சனையை பேசுகிறது செம பாசிட்டிவான விஷயம் எனவும், பழைய பகையை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு மக்களுக்காக சட்டமன்றத்தை முழுமையாக பயன்படுத்துகின்ற இந்த நிலைமை தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு சூப்பரான மாற்றம் என்றே சொல்லலாம் என்று தகவல் தெரிவித்துள்ளனர். காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்றம், காவிரி நடுவர் மன்றம் கூறியும் தீர்ப்பு கிடைக்கவில்லை என்றும், ஆண்ட கட்சிகளும் ஆள்கின்ற கட்சிகளும் உங்களுக்குள் காழ்ப்புணர்ச்சியுடன் சட்டமன்றத்தில் பேசுவதை விட்டுவிட்டு கூத்து கும்மாளம் கேலியை விட்டுவிட்டு ஆக்கப்பூர்வமான உரிமைகளை பெற்றுக் கொடுங்கள் எனவும், இல்லையென்றால் மெரினாவை திறந்து விடுங்கள், நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று இயக்குனர் கௌதமன் காட்டமாக பேசியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜை சேர்ந்த பல்லவி சிங் ராஜ்புத் என்பவர் பல்வேறு பெயர்களில் போலியாக சமூக ஊடக கணக்குகளை தொடங்கி வந்துள்ளார். இதன் மூலம் முகம் தெரியாத பல ஆண்களுடன் நட்பாக பழகி அவர்களை தனது வலையில் வீழ்த்தியுள்ளார். ஆரம்பத்தில் இனிமையாக பேசி நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளும் இவர் தனி அறைகளில் அவர்களுடன் இருக்கும் தருணங்களை ரகசியமாக படம் பிடிப்பதையும் ஆபாச படங்களை பரிமாறிக்கொள்வதையும் வழக்கமாக கொண்டுள்ளார். அந்த புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை பயன்படுத்தி சம்பந்தப்பட்ட ஆண்களை மிரட்டத் தொடங்குவார் என்றும், பணம் தர மறுத்தால் வன்கொடுமை மற்றும் கொலை முயற்சி போன்ற பொய் வழக்குகளை பதிவு செய்து சிறையில் அடைத்து விடுவதாகவும், சமூகத்தில் மானத்தை வாங்கிவிடுவதாகவும் மிரட்டியுள்ளார். இதனால் அவமானத்திற்கு பயந்து பல தொழிலதிபர்களும் முக்கிய புள்ளிகளும் அவரிடம் பல லட்சங்களையும் கோடிகளையும் வாரி வழங்கியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக அலகாபாத் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஒருவர் அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்துமாறு காவல்துறைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதற்கிடையே மெத்தை முழுவதும் அடுக்கப்பட்ட பணக்கட்டுகளின் மீது பல்லவி சிங் படுத்து கிடப்பது போன்றும் துப்பாக்கியுடன் போஸ் கொடுப்பது போன்றும் உள்ள புகைப்படங்கள் இணையத்தில் பரவி பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளன. போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் பல்லவி சிங்கின் மிரட்டலுக்கு பணியாத 5 பேர் மீது ஏற்கனவே பாலியல் வன்கொடுமை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் ஸ்வீட்டி திவாரி என்ற போலி பெயரிலும் கணக்கு தொடங்கி பலரை ஏமாற்றியுள்ள அவர் இந்த மோசடிகளுக்கு தனது 2 ஆண் மற்றும் 2 பெண் நண்பர்களை பயன்படுத்தியுள்ளார். தற்போது தலைமறைவாக உள்ள பல்லவி சிங் உள்ளிட்ட 5 பேரையும் காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். முன்பின் அறிமுகமில்லாத நபர்களிடம் ஆன்லைன் மூலமாகவோ டேட்டிங் செயலிகள் மூலமாகவோ தேவையில்லாமல் தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டாம் எனவும், தெரியாத நபர்களிடம் பழகினால் இதுபோன்ற பேராபத்தில் சிக்கி வாழ்க்கையை இழக்க நேரிடும் என எச்சரித்துள்ளனர். ஆனால் பணமெத்தையில் பொருளும் இந்த ஸ்வீட்டியின் வீடியோவை பார்த்த நெட்டிசன்கள் இப்படியெல்லாம் ஏமாற்றி வாழணுமா என்று கொந்தளித்து கமெண்ட் பதிவிட்டு வருகின்றனர். மேலும் சிலரோ வாழ்ந்தா இப்படி வாழ வேண்டும் என்று பதிவிட்டு வருகின்றனர். போப் ஆண்டவரை விஜய் பக்கம் இருக்கிறார் என்றும், கட்சி ஆரம்பித்தாரு, முதல்வரானார், கரூர் பிரச்சனை சுமூகமாக முடித்தார் என்றும், காவிரி பிரச்சனை தானாக மழை பெய்து முடிந்தது என்றும், விவாகரத்து வழக்கும் பாசிட்டிவாக முடிந்து விட்டதாகவும், எதையாவது குட்டையை குழப்பி மீன் பிடிக்கலாம் என்று பார்த்தால் எதிர்க்கட்சிகளுக்கு சான்ஸே கிடைக்க மாட்டேங்குது என்றும், இதற்கு பேர்தான் தெய்வமே துணை என்பதா என்ற கேள்வி எழும்பியுள்ளது. தாவேக அரசியல் களத்தில் தாவேக தலைவர் விஜய் அவர்களின் எழுச்சியும் அவர் தலைமையிலான புதிய ஆட்சியும் ஏற்படுத்தியுள்ள தாக்கங்கள் மாநிலத்தின் பாரம்பரிய கட்சிகளிடையே பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன. குறிப்பாக தாவேக அரசு தனது 5 ஆண்டு முழுமையான ஆட்சி காலத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்து விடக்கூடாது என்பதில் திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு திராவிட கட்சிகளும் ஒரே நேர்கோட்டில் நின்று தீவிரமாக செயல்பட்டு வருவதாக அரசியல் வட்டாரங்களில் பரவலாக பேசப்படுகிறது. தற்போதைய நிலையில் அமைச்சர்கள் யாரும் லஞ்சம் கேட்பதில்லை என்ற நேர்மையான ஒரு கருத்து
மக்களிடையே பரவி வருவது இந்த கட்சிகளுக்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. இதே நிலை தொடர்ந்து கீழ்மட்டம் வரை சென்று லஞ்சமற்ற தூய்மையான ஆட்சியை விஜய் வழங்குகிறார் என்ற நற்பெயர் மக்கள் மத்தியில் ஆழமாக பதிந்துவிட்டால் அது எம்ஜிஆர் காலத்தைப் போல அவர் நீண்ட காலம் தமிழகத்தின் அசைக்க முடியாத முதலமைச்சராக தொடர்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்திவிடும் என்று திமுக உள்ளிட்ட கட்சிகள் அஞ்சுகின்றன. ஒருவேளை மக்கள் மத்தியில் விஜய் நீடித்து நிலைத்துவிட்டால் எதிர்காலத்தில் தங்களுக்கு காலங்காலமாக எதிர்க்கட்சியை கூட இருக்க முடியாத பரிதாப நிலை ஏற்பட்டுவிடும் என்றும் அதேபோல அதிமுகவிற்கும் தங்களுக்கும் அரசியல் எதிர்காலம் முற்றிலுமாக கேள்விக்குறியாகிவிடும் என்றும் அரசியல் பார்வையாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இந்த அபாயகரமான சூழலை தவிர்க்கவே எப்படியாவது விஜய் தலைமையிலான அரசு தனது 5 ஆண்டுகளை முழுமையாக ஆட்சி செய்ய விடாமல் முடக்கிவிட வேண்டும் என்பதில் பிரதான எதிர்க்கட்சிகள் தீவிரமாக உள்ளன. மேலும் இந்த விவகாரத்தில் வெளிப்படையாக முரண்பட்டு கொண்டாலும் மறைமுக அதிமுகவும் திமுகவின் இந்த வியூகத்திற்கு முழுமையான ஆதரவையும் ஒத்துழைப்பையும் வழங்கி வருவதாக தகவல்கள் கசிந்து வருகின்றன. மொத்தத்தில் தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான அரசியல் கட்சிகள் தற்காலிக அரசியல் கணக்குகளாக தங்களுக்குள் மோதிக்கொண்டாலும் விஜயின் இந்த புதிய எழுச்சி முழுமையான 5 ஆண்டுகள் ஆட்சியில் நீடிக்கக்கூடாது என்பதில் மட்டுமே ஒற்றுமையாக செயல்பட்டு வருகின்றன. குலசேகரன் பட்டினத்தில் ரூபாய் 986 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டு வரும் ராக்கெட் ஏவுதளத்தை இயக்குதல் பராமரிக்கும் பொறுப்பை தனியாரிடம் தாரை வார்க்க ஒன்றிய அரசின் இன்ஸ்பேஸ் டெண்டர் விட்டுள்ளது. இதற்கு பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்ட அறிவிப்பு விவசாயிகள் வங்கிகளில் பெற்ற பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யாமல் அவர்களை வஞ்சித்து வருவதோடு மேகதாது பிரச்சனையில் மெத்தனம் காட்டி வரும் தாவேகா அரசை கண்டித்தும் காவிரியில் நமக்குரிய பங்கு நீரை உரிய முறையில் பெறுவதற்கு முயற்சி எடுக்காத தாவேகா பொய்க்கால் குதிரை அரசை கண்டித்தும் அதிமுக சார்பில் வரும் 14ஆம் தேதி காலை 9:30 மணியளவில் அனைத்து வருவாய் மாவட்ட தலைநகரங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் ஆளுங்கட்சியும் எதிர்க்கட்சியும் மாறி மாறி ஒருவர் மீது ஒருவர் குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதும் மக்கள் பிரச்சனைகளை விவாதிக்க வேண்டிய அவையில் நக்கல் நையாண்டி என அரசியல் மோதல்கள் அரங்கேறுவதும் பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தி வருவதாக சமூக வலைதளங்களில் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. இந்த சூழலில் சட்டப்பேரவையில் மக்களின் குரலாக சௌமியா அன்புமணியின் குரல் ஓங்கி ஒலிப்பதாக நெட்டிசன்கள் பலர் கருத்து தெரிவித்து வருகின்றனர். தமிழ்நாட்டில் இன்று முதல் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரை பரவலாக மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில் சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் வட கடலோர தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வட கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் மற்றும் புதுவையில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மழை பெய்யக்கூடும் என்று கூறியுள்ளது. அதோடு சென்னையில் இன்றும் நாளையும் மாலை அல்லது இரவு நேரங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்த நிலையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதவும் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.